சீர் சேவா அறக்கட்டளைகள் இணைந்து நடத்திய இலவச சித்த மருத்துவ முகாம். சாத்தான்குளம் சேவா அறக்கட்டளை மற்றும் நெல்லை சீட் அறக்கட்டளை இணைந்து இலவச சித்த மருத்துவ முகாம் மற்றும் புற்றுநோய் கணிப்பு விழிப்புணர்வு நிகழ்வை சாத்தான்குளத்தில் உள்ள DNDDA RMP புலவன் மாடன் செட்டியார் பள்ளியில் வைத்து நடத்தியது. மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் திரு ஜோசப் மற்றும் சீட் அறக்கட்டளை அறங்காவலர் மருத்துவர் G. ராஜாசங்கர் ஆகிய இருவரும் முகாமிற்கு தலைமை வகித்தனர். மனிதநேய மன்ற செயலாளர் மகா பால்துரை, லயன்ஸ் கிளப் தலைவர் முருகேசன், வியாபாரிகள் சங்க தலைவர் அப்புக்கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். SBI வங்கி மண்டல மேலாளர் கணபதி ராஜா வரவேற்றார். சீட் அறக்கட்டளை நிறுவனரும் மாநில திட்டக்குழு உறுப்பினருமான மருத்துவர் கு. சிவராமன் அவர்கள் முகாமை துவக்கி வைத்து பேசியதாவது: புற்றுநோய், சர்க்கரை நோய் நோயாளிகள் வர வர அதிகரித்து வருகின்றனர். உணவு கட்டுப்பாடு மற்றும் தொடர் சிகிச்சை மருந்துகளை எடுத்துக் கொள்வதன் மூலம் இதனை கட்டுப்படுத்தலாம் என கூறினார். சீட் அறக்கட்டளையின் முதன்மை மருத்துவரும் மருத்துவர் கு. சிவராமன் அவர்களின் துணைவியாருமான மருத்துவர் K. ராஜலட்சுமி அவர்கள் தலைமையில் மருத்துவர் வனிதா, D. ராஜாசங்கர், ஜோசப் வில்சன் மற்றும் பாளை சித்த மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் கல்வி நிகார் ஆகியோர் சிகிச்சை அளித்தனர். ஏற்பாடுகளை ஓய்வு பெற்ற ரயில்வே அதிகாரி சண்முகநாதன், பார்வதி குணசேகரன் ஆகியோர் செய்திருந்தனர். டாக்டர் சுரேஷ், லயன்ஸ் கிளப் நிர்வாகி கதிர்வேல், ஓய்வு பெற்ற வேளாண்மை பொறியியல் துறை உதவி செயற்பொறியாளர் கணேசன், நோபுல்ரான், ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நெல்லை கேன்சர் சென்டர் டாக்டர் பிரேமா, சென்னை மருத்துவக் கல்லூரி டாக்டர் ஹரிஸ் தலைமையில் மருத்துவ குழுவினர் புற்றுநோய் மருத்துவ பரிசோதனைகளை செய்தனர். முகாமில் 250க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இலவச சித்த மருத்துவ மாத்திரைகள், தைலங்கள், டானிக்குகள் வழங்கப்பட்டன. ஓய்வு பெற்ற ரயில்வே ஸ்டேஷன் மேலாளர் லோகநாதன் நன்றி கூறினார். எவ்வளவு மெனக்கெடல்கள் இருந்தாலும் அரசாங்கம் நிறைய ஸ்டெப் எடுக்குது, மருத்துவத்துறை பெரிய அளவில் வளர்ந்துட்டு வருது, நிறைய விஷயங்கள் இருந்தாலும் திரும்ப திரும்ப புற்றுநோயும் சக்கரை நோயும் ரத்த கொதிப்பும் கூட்டிகிட்டே இருக்கு. அதுவும் குறிப்பா இளைய தலைமுறையில 25-30 வயசுல இருக்கக்கூடியவங்க இதுக்குள்ள மெல்ல மெல்ல சீக்கிர ஒரு தன்மையை பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய புள்ளி விவரங்கள் நான் ரொம்ப அடிக்கோடிட்டு காட்டுறேன். இப்ப நாங்க மாநில திட்டக்குள்ள எங்க வேலையே புள்ளி விவரங்களை பார்க்கறது தான். தமிழ்நாட்டினுடைய முக்கிய மூலைகள்ல எல்லா இடங்கள்லையும் வளர்ச்சி சமச்சீராக நடக்கிறதா, சமூக நீதியோடு நடக்கிறதா, அதுக்கப்புறம் அதுல எங்கெங்க குறைபாடுகள் இருக்குன்னு பாக்குறது தான் எங்க வேலையை. அப்போ எல்லா புள்ளிவரங்களையும் பார்க்கும்போது எங்க பார்த்தாலும் பயமுறுத்தக்கூடிய விஷயம், எத்தனை கணக்குகளுக்கு பின்னாடி ஒரு சாதாரண ரத்த தொகையை குறைக்க முடியல. ரத்த தொகை 50% பெண்கள்கிட்ட எல்லா ஊர்களுக்கும் இருக்கு. ஏன் இல்லை, தமிழ்நாட்டில் இருந்து தர்மபுரி வரைக்கும் வச்சா 40-50% பெண்கள் ரத்த சோகையோட இருக்காங்க. இப்ப ரத்த சோகையை தடுக்கிறோம். ரத்த சோகை தடுத்தாலும் பிற நோய்கள் வராம இருக்கும். 25% மேல குழந்தைங்க மெலிஞ்சிருக்காங்க. ஒரு மெலிந்து வெளியே ரொம்ப ஒரு சோர்வோடு இருக்கக்கூடிய குழந்தை மிகச்சிறப்பா படித்து வளர்ந்து வர்றதுல பல சவால் இருக்கு. அப்ப அந்த குழந்தைய நல்லா ஆரோக்கியமா எடுத்துட்டு வரணும். சக்கரை வியாதி கூடிக்கிட்டே இருக்கு, ரத்த கொதிப்பு கூடுது. புற்றுநோய்கள் முன்னாடிலாம் எல்லாருக்கும் தெரியும், சுகர் கூடுது எல்லாருக்கும் தெரியும். ஆனா சத்தம் இல்லாம புற்றுநோய் கூடிக்கிட்டே இருக்கு. எந்த விதமான அறிகுறிகளும் இல்லாம திடீரென புற்றுநோய்க்குள்ள போகக்கூடியவங்களை நம்ம தினம் பார்க்கிறோம். பயமா இருக்கு. நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாங்க சார். நேற்று வரைக்கும் ஒரு முன்னாடி கூட ஒரு அம்மா வந்திருக்காங்க. அந்த அம்மா நான் சென்னை மருத்துவமனையில பாக்குறேன். ஒரு அரசாங்கத்துல ஒரு பெரிய பதவியில இருந்து ரிட்டையர் ஆனாங்க. நல்ல அரசாங்கத்துல பெரிய அளவுல பதவியில இருந்தவங்க ரிட்டையராகி வராங்க. அவங்க ரொம்ப நாளா நெஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கு. கேஸ்ட்ரிக் ட்ரபிள் நெஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கு. திடீர்னு சாப்பிடும்போது முழுங்க முடியலன்னு போய் அந்த டாக்டர் ஸ்கோப் போட்டு பாருங்கன்னு இருக்காங்க. இவங்க 2 வருஷமா அந்த டாக்டர் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க என்ன கேஸ் ட்ரபிள் சோடா வாங்கி முடிச்சு அப்படின்னு பண்ணிட்டு ஒரு பெரிய பதவியில இருந்திருக்காங்க. ரிட்டையர் ஆகி எல்லாம் நிதானமானது கூட போய் செக் பண்ணி பார்த்தா வயிற்றுல உள்ளவருடைய கட்டி வளர்ந்துருக்கு. அதுவும் உணவு உடல்ல மைய பகுதியில வளர்ந்துருக்கு. அது அறுவை சிகிச்சையும் பண்ண முடியல. அறுவை சிகிச்சை ஏன்னா மூச்சு குழந்தைலாம் போய் அழுத்திட்டு இருக்காரு. அப்போ ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. பிள்ளைகள்லாம் வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய படிக்கிறாங்க, வேலை செய்யறாங்க. ஆனா தாய் இப்படி மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் 2 நாளா அதே தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில் நான் கிளம்பி வரும்போது கூட அது சம்பந்தமா பேசுறாங்க. என்ன செய்யலாம், இது பண்ணலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, எந்த விதமான அறிகுறி இல்லாமல் இப்படி நோய் கூட்டங்கள் கூடுது அப்படின்னா அது வராமல் தடுப்பதற்கு, இந்த நோய் கூட்டங்கள் வராமல் தடுக்க நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களை நம்ம
இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம அந்த இது திரும்ப நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஸோ இந்த மருத்துவ முகாம் அப்படிங்கிற விஷயம் வந்து வெறுமனை நாங்கள் பரிந்துரை சீட்டு கொடுத்து மருந்து கொடுக்கறதோட மட்டும் முடிகிற விஷயம் கிடையாது. இது இப்போதைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கலுக்கு ஒரு சொல்லக்கூடிய முதல் விஷயம்.